பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கண்டென்ட் எல்லாமே பயங்கர ப்ரொடக்டிவான கண்டென்ட். ஃபியூச்சரில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆக போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இது பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாகவே இருக்கும். எஸ்பெஷலி பிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த டீயோட காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக ஹெல்ப் பண்ணோம். டீ சாப்பிடாதீங்கன்னு சொல்ற பேர் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம நார்மலா மார்க்கெட்ல வாங்குற டீங்கிறது அடல்ட்ரேட்டட் டீ. என்னடி சொல்ற? அடல்ட்ரேட்டட் டீ. நீ என்ன சொல்ற? அடல்ட்ரேட்டட் டீ. என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அண்ட் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு மெயின் ரீசனுமே அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான். எஸ்பெஷலி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஈவன் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. டெஃபினட்டா இன் ஃபியூச்சர் நீங்க ஹிந்து பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ. ஸோ என்னடா கிச்சன் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக நம்ம ஏற்கனவே ஒரு 1 இயர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறது எப்படி, அதுலேருந்து எப்படி யூபிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து அதே சேம் கிச்சன் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து டீ மேக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் டீ மேக்கிங்கோட சேர்த்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன கண்டென்ட் இந்த டீ மேக்கிங்லேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி இப்போ ப்ரிலிம்ஸ் 2026 பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கண்டென்ட் எல்லாமே பயங்கர ப்ரொடக்டிவான கண்டென்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மனசுக்கு பயங்கர சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுவுமே இங்கே கேளுங்க, அது உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா நீங்களாம் நாளைக்கு ஃபியூச்சரில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆக போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இது பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாகவே இருக்கும். நான் இந்த வீடியோவில் அதுவுமே வந்து எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபைன். இப்போது நம்ம டீ பண்ண போகிறோம். இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்லோ குக். ஓகே ஃபைன். டீயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ இருக்குது. க்ரீன் டீன்னு வாங்க, பிளாக் டீன்னு வாங்க, அப்புறம் நம்ம சரத்குமார் சொன்ன மாதிரி பிளாக் காஃபி, பிளாக் டீயில் பட்டர் போட்டு சாப்பிட்றது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு ஆர்டினரி மில்க் டீ தான். ஸோ இந்த ஆர்டினரி மில்க் டீயில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டீயை பாயில் பண்ணிக்கணும். எப்போவுமே என்னன்னா டீயை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் சஜஸ்டபிள். அது ரொம்ப நல்லது. டீயை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் டீயை பாயில் பண்ணும்போது ஜென்ரலாக நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டீயை ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க. ஃபஸ்ட்டே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவாங்க. கேட்டால் நல்லா டிகாஷன் இறங்கணும் அப்படின்பாங்க. நம்ம டீ கடைக்கெல்லாம் போனோம்னாக்கா காலையில இருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே கிடக்கும். சில கடையெல்லாம் அப்படியே போடுவாங்க. அந்த மாதிரி பண்றதுல சில டேஞ்சரஸான விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்றது நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் டீல வந்து நம்ம கொஞ்சோண்டு ஜிஞ்சர் தட்டி போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜிஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும். அண்ட் இந்த ஜிஞ்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரைசோம், ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம பயாலஜிக்கலி பாட்டனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி பிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த டீ பாயில் ஆகுறதுல அதிகமா பாயில் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அதுல இருந்து டானின்ஸ் எல்லாமே லீச் அவுட் ஆகும். இந்த டானின்ஸ் வந்து என்னன்னா அஸ்ட்ரிஞ்சன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இந்த அஸ்ட்ரிஞ்சன்சி அதிகமாக அது நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுல அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் இந்த டீ பாயில் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் பாயில் பண்ணணும். ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. பட் ப்ராக்டிக்கலா நம்ம ரொம்ப நேரம் பாயில் பண்ணிட்டு இருக்கோம். பால் ஆட் பண்றதுக்கு முன்னாடி பால் ஆட் பண்ணி அப்புறம் இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஆக்சுவலா அது மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளோட அசிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும் ஸ்டொமக்ல. ஸோ எஸ், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த டீல வந்து பாத்தீங்கன்னாக்கா தியோப்ரோமைன், கெஃபைன், தியனைன் இந்த மாதிரியான மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்கு. இல்ல இந்த தியனைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். அதாவது ஜென்ரலா நம்ம என்னன்னா புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். அதாவது அந்த புரோட்டீன்ஸ் மேக் பண்றதுல ஒரு 20 லிஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஆனா இந்த L-தியனின் அப்படிங்கிறது அந்த லிஸ்டுக்குள்ள வராது. இது வந்து நான் புரோட்டீன் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். சரிங்களா? டீ நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேல பாயில் பண்ண மாட்டேன். ஸோ இந்த டீயோட காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவரா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், பாடியில பில்ட் ஆகிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக தான் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இந்த டீல இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஜெனரலா இந்த டீல வந்து பாத்தீங்கன்னா அல்கலாய்ட்ஸ் ஆர் பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற காம்பவுண்ட்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி என்னன்னா கேட்டெச்சின்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆஃப்
காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த டீல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியாகவே இருக்கு. அண்ட் ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னா, டீ சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி. நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம், ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துருப்போம். டீ சாப்பிடாதீங்கன்னு சொல்ற பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே வா. ஆனா அப்படி இல்லைங்க, டீ வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் என்னன்னா, அதை எப்படி எவ்வளோ லிமிட்டட் குவான்டிட்டிஸ்ல எந்த டைமிங்ல சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் என்னன்னா, நம்ம நார்மலா மார்க்கெட்ல வாங்குற டீங்கிறது அடல்ட்ரேட்டட் டீ. அதாவது இந்த அடல்ட்ரேட்டட் டீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் டீ எடுத்து கோல்ட் வாட்டர்ல போட்டிங்கன்னா உடனே ஒரு மாதிரி ரெட் கலரா அப்படியே கலர் பயங்கரமா மாறிச்சுன்னா அது வந்து அடல்ட்ரேட்டட் டீ. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இப்படி நம்ம கேர் எடுத்து கரெக்டான லிமிட்டட் குவான்டிட்டியில் சாப்பிட்டா டீ வந்து டெஃபினட்டாக இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இந்த டீக்கு ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகே, டீ இதாகிடுச்சு, கொஞ்சம் மில்க் போட்டுக்கலாம். ஃபைன். இப்போ இதெல்லாம் எதுக்கடா நான் இங்கே சொல்கிறேன், இதுக்கும் யூபிஎஸ்சிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? எஸ், யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். நான் இப்போ இங்கே 2 கொஸ்டின் காட்டுறேன். இது வந்து பழைய பிவைக்யூ, யூபிஎஸ்சி பிவைக்யூ தான். ஏற்கனவே சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸில், சிடிஎஸ் மற்ற எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. பட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இங்கே நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். ஒன்று அந்த டீ போர்டு ரிலேட்டடு, அப்புறம் அந்த டீ அஸ்கார்பிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் அது ரிலேட்டடாக. எப்போவுமே யூபிஎஸ்சியில் இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப், எவ்ரிடே லைஃப்ல பார்க்குற, யூஸ் பண்ற, இல்லை கேட்குற, அடிக்கடி அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூபிஎஸ்சியில் வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு கொஸ்டின் தான் இந்த டீ. இந்த டீ மட்டும் இல்லைங்க, டர்மரிக் போர்ட், அப்புறம் காஃபி போர்ட், ரப்பர் போர்ட், காயர் போர்ட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாடிஸ் இதுவுமே வந்து யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் ரிப்பீட்டடாக எவரி இயர் வேற வேற ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நான் இன்ஸ்பைரிங்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னீங்களா, அந்த ஸ்டோரி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு மெயின் ரீசனுமே அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஹிந்துல டீ போர்ட் ஆஃப் இந்தியா ஜோனல் ஆஃபீஸ் குன்னூர்ல இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல டீயோட குட் ப்ராப்பர்ட்டிஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அப்புறம் எப்படி இந்த அடல்ட்ரேட்டட் டீ ஐடென்டிஃபை பண்றது, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து கீழே வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டீ போர்ட் ஆஃப் இந்தியா ஜோனல் ஆஃபீஸ் குன்னூர் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்ல போட்டிருந்தாங்க. அந்த ஆட் வந்து நிறைய பேருக்கு பயங்கர ஐ கேட்சியா இருந்தது. கொஞ்சம் கிரியேட்டிவான ஒரு இனிஷியேட்டிவா இருந்தது. இந்த சோஷியல் மீடியால நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் என்கிட்டயுமே நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸும் சரி, இன்னும் வேற சில நண்பர்கள் கிட்டயும் அது நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா ஒரு ஆட் வந்தது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கீழே போட்டிருந்தாங்களே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டீ போர்டு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னா ஐஏஎஸ் ஆன மிஸ்டர் பரணிக்குமார் தான். ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சு 2013 பேட்ச்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரான பரணிக்குமார் வந்து சிக்கிம் கேடர்ல இருந்தாரு. அவர் இப்போ டெபுடேஷன்ல இங்க குன்னூருக்கு டீ போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா போஸ்டிங் வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த ஆட் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ண ஒரு ஆட். இது வந்து கொஞ்சம் கிரியேட்டிவான ஒரு இனிஷியேட்டிவ். இது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது, நிறைய பேர் பாராட்டவும் செஞ்சாங்க. சரி, இப்போ நாளைக்கு நீங்களுமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்கன்னா, உங்களோட டிபார்ட்மெண்ட், உங்களோட போஸ்டிங் எங்க இருந்தாலும் சரி, அங்க நீங்க எடுக்கிற கிரியேட்டிவ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் உங்களோட அந்த போஸ்ட்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் பரணிக்குமார் ஐஏஎஸ் அவர் வந்து ஒரு கிரியேட்டிவ் இனிஷியேட்டிவ் பண்ணதை அவரோட போஸ்ட்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து படிச்சு போனவங்க வேற வேற இடத்துல போஸ்டிங்ல இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், போல்டான இனிஷியேட்டிவ்ஸ், கிரியேட்டிவான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும்போது அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணுன்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியாவே எங்கிருந்து ஜென்ரேட் ஆச்சுனாக்கா அந்த ஹிந்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஹிந்துல வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இல்லை ஈவன் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இல்லை இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், இல்லை அடல்ட்ரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். இது எல்லாமே பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய டைம் கிளாஸ்ல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட பழைய வீடியோஸ்லையும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டுமே நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தது. டெஃபினட்டா இன் ஃபியூச்சர் நீங்க ஹிந்து பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டா பாருங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு கண்டென்ட்டா இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, ரைட்? ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு நீங்களும் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா நல்ல நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும், ரைட்? ஓகே, ஃபைன். டீ ரெடி ஆயிடுச்சு. நான் டீ சாப்பிட போறேன். நீங்களும் உடனே போய் டீ போட்டு சாப்பிடுங்க. நான் சொன்ன சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பப்போ டீ சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஃபைன், நான் டீ சாப்பிட போகிறேன். பை, தேங்க்யூ.